Hi, this is Value Updates YouTube channel. நம்ம வேல்யூ அப்டேட் சேனல் எக்ஸ்க்ளூசிவ் வேல்யூபிள் அப்டேட்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம போடுற கண்டென்ட் உடனுக்குடன் உங்களுக்கு ரீச் ஆகும். ஃபுல் வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் வந்து வாட்ஸ்அப் குரூப் சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் மூலமாக அனைத்து தகவல்களையும் மக்கள் தெரிந்து கொள்ளட்டும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ். அதாவது இது வந்து ஹார்மோஸ் நீரிணை என்று அழைக்கப்படுகிறது. இது வந்துலாம் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது யார் கட்டுப்பாட்டில் இருக்குது? இந்த போர் ஈரான் ஈராக் அமெரிக்கா போர் வந்து இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்க்கும் என்ன சம்பந்தம்? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அதாவது ஹார்மோஸ் நீரிணையுடைய போக்குவரத்து வலிமை என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ உலகத்தில் கச்சா எண்ணெய் போக்குவரத்து பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. எதன் மூலமாக அப்படின்னா ஹார்மோஸ் நீரை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் இருந்து போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட 20 முதல் 25% கச்சா எண்ணெய் வந்து டிரான்ஸ்போர்ட் ஆகிட்டு இருக்கிற இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் நீரிணை. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் நீரிணை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடலில் இருக்கிற ஒரு கால்வாய் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த கால்வாய் வந்து கடலில் ஒரு சிறிய ஒரு சந்தாக இருக்கிறது. அந்த சின்ன குறுகிய இடத்துல கப்பல்கள் ஆயில், அதாவது கச்சா எண்ணெய், கேஸு, அப்புறம் கெமிக்கல் வந்து எடுத்துகிட்டு வராங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா ஈரானில் இருந்து வர கச்சா எண்ணெய், அடுத்து யூஏஇலேருந்து வர கச்சா எண்ணெய், கத்தார்லேருந்து வர கச்சா எண்ணெய், பஹ்ரைன் இதை மாதிரியான வளைகுடா நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெய் உலகத்திற்கு எங்கெல்லாம் செல்லுதோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூலமாக தான் வந்து போய்கிட்டு இருக்கு. இந்த கச்சா எண்ணெய் வந்து இந்த வழித்தடத்தை வந்து இப்போ ஈரான் வந்து மூடியிருக்காங்க. அதனால 3200 கப்பல் வந்து நின்றுட்டு இருக்கு, எங்கேயும் நகர முடியாமல் நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிறது ஒரு விஷயம். கச்சா எண்ணெய் உற்பத்தியில் பார்த்தீங்க அப்படின்னா ஈரான் வந்து 209 பில்லியன் பேரல் வந்து ஒரு வருஷத்துக்கு தயார் பண்ணுறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா தினசரி 31 மில்லியன் பேரல் வந்து ஈரான்லேருந்து வந்துட்டுருக்கு இந்த வழித்தடம் மூலமாக. இப்போ இந்த வழித்தடத்தை மூடுனதுனால பல பிரச்சனைகள் உலக நாடுகளில் சந்திக்க போக வேண்டிய அவசியம் இருக்குது. பொருளாதார சீரழிவு கடுமையாக இருக்குது. ஹார்மோஸ் ஜலசந்தி மூடப்பட்டதுனால பார்த்தீங்கன்னா நடுக்கடலில் 3200 கப்பல் சிக்கி தவிச்சிட்டு இருக்கணும். 10,000 மாலுமிகள் அதில் இருக்காங்க அப்படின்னோ இது பெரிய அச்சுறுத்தலாக இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. எதற்காக ஈரான் இந்த வழித்தடத்தை அவங்க நேவியை கொண்டு மூடியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது இஸ்ரேல் அமெரிக்கா தாக்குதல் நடத்திட்டு வராங்க, எதிர்த்தாக்குதலும் கொடுத்துட்டு வராங்க. ஈரான் வளைகுடா நாடுகளையும் தாக்குறாங்க. ஏன் அப்படின்னா அமெரிக்கா வந்து வளைகுடா நாடுகள் ஆதரிப்பதாலும் அங்கே அவங்களுடைய டிஃபென்ஸை வச்சு ஈரானை தாக்குதல் நடத்துறதுனாலையும் வந்து வளைகுடா நாடுகளையும் தாக்கிட்டு வராங்க. கடுமையான தாக்குதலை வந்து ஈரானும் சந்திக்குது. ஈரான் தொடுக்கிற கடுமையான தாக்குதலை இஸ்ரேலும் வளைகுடா நாடுகளும் சந்திக்குது. மறைமுகமாக பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதார ரீதியாக உலக நாடுகள் பெருமளவில் சரிந்து கொண்டே இருக்குது. கிட்டத்தட்ட 20 நாளாக போர் நடந்து கொண்டு இருக்கும் நிலையில் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா பென்டகனில் நம்ம அதிபர் ட்ரம்ப் அவர்கள், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் 17 லட்சம் கோடி ரூபாய் வந்து இந்த போருக்கு நிதி தேவைப்படும் என்று சொல்லியிருக்கிறார். இது வந்து ஒரு பெரும் அச்சுறுத்தலாக இருக்குது. இந்த ஹார்மோஸ் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து மீட்டெடுக்கணும்னு சொல்லி பல நாடுகட்ட, அதாவது நேட்டோவில் உள்ள நாடுகள், பிரிட்டன், அதாவது பிரான்ஸு, ஸ்பெயின், ஆஸ்திரேலியா, ஜப்பான், சவுத் கொரியா நாடுகள்கிட்ட வந்து கப்பலை அனுப்பும்படி கேட்டாங்க. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை வந்து மீட்டெடுக்கணும், அப்போ தான் பொருளாதாரம் மீளும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் வந்து வலியுறுத்தினாங்க. ஆனால் ஸ்பெயின் ஆளாக வந்து நாங்கள் இதுக்கு உடன்பட மாட்டோம் அப்படின்னும்
இதை வந்து எங்கிட்ட நீங்கள் கேட்டு பரிசீலனை பண்ணி இந்த தாக்குதலை இந்த போரை நடத்தவில்லை அப்படின்னும் முதலாக வந்து மறுத்தாங்க. அடுத்தடுத்து ஒவ்வொரு நாடுகளாக பிரான்ஸ், ஆஸ்திரேலியா இந்த மாதிரியான நாடுகள் வந்து மறுத்து ஈரானுக்கு எதிராகவும் அமெரிக்க இஸ்ரேலுக்கு சாதகமாகவும் செயல்பட மாட்டோம் இராணுவ ரீதியாக அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை விட்டதில் ட்ரம்புக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை வந்து ஹார்மோஸ் நீரிணையை மீட்டெடுப்பதில் பெரிய சிரமம் இருக்குது. இப்போ பல கப்பல்களை அனுப்பிட்டு இருக்காரு இந்த இதை மீட்டெடுக்கணும்னு. ஆனால் இந்த வழித்தடத்தை மீட்டெடுக்கிறதுல பல சிக்கல்கள் இருக்கு. ஏன்னா பெரிய கடல் பரப்பு ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸுடைய அருகில் ஈரான் வச்சிருக்காங்க. ஈரான் வந்து அதை பல வருடங்களாக சகாப்தங்களாக வந்து அதை கட்டுப்படுத்திட்டு வராங்க. அதில் நடக்கிற வணிகம், கப்பல் மூலமாக சென்று கொண்டிருக்கிற வணிகத்தை இப்போ வந்து ஹார்மோஸ் நீரிணை எண்ணெய் போக்குவரத்து கப்பலை பாதுகாக்க வந்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கூட்டு இணைந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தலான்னு பிரிட்டன், பிரான்ஸ், நெதர்லாந்து, ஜெர்மன், இத்தாலி, ஜப்பான் ஆகிய 6 நாடு வந்து கூட்டு அறிக்கை வந்து விட்டுருக்குறாங்க அப்படின்னும் வந்து தகவல்கள் வந்து வெளியே வருது. ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க, கடுமையாக வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்குள்ள தாக்குதல் நடத்தப்பட்டா வந்து பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னும். இதை கடந்து வர முயன்ற அமெரிக்க கப்பல் 2 கப்பல்கள் வந்து முற்றிலும் தீக்கரையாக்கப்பட்டது. மிகவும் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு பின்னடைவாக வந்து இது வந்து கருதப்படுது. இந்திய கப்பல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25 கப்பல் எண்ணெய், அதாவது கச்சா எண்ணெய், கெமிக்கல்ஸ் இதெல்லாம் கொண்டு வராங்க. எல்பிஜி கேஸஸும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அது வந்து அங்கே ஸ்டால் ஆகியிருக்கு. இப்பொழுது 3 கப்பல்கள் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக வந்திருக்கு. இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக வந்து வர்றதுக்கு இனிமேல் வந்து ஒரு கப்பலுக்கு 18 கோடி ரூபாய் டோல் கட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து நட்பு நாடுகளுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்திய கப்பல் 2 கப்பல் வந்து அந்த 18 கோடியை வந்து கட்டி தான் வந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தி வருது. 18 கோடி எதுக்கு அப்படின்னா ஈரான் இராணுவம் வந்து அந்த கப்பலுக்கு தன்னுடைய நேவி பாதுகாப்பு கொடுத்து எடுத்து விடுவதற்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இதை வந்து ஈரான் எப்படி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ல ஒரு சின்ன தீவு இருக்கு, அதாவது லார்க் ஐலாண்ட் அப்படின்னு, இதை பிரத்யேக பாதையாக பயன்படுத்த சொல்லியிருக்காங்க. இந்த சரக்கு கப்பல் வந்து அதனுடைய மேற்பார்வையில் ஈரானுடைய மேற்பார்வையில் செல்லுறதுனால லாரக் தீவு அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஈரானுக்கு மிக அருகில பிரத்யேக பாதையில உருவாக்கப்பட்டு இருக்குது அப்படின்னும், இதன் வழியா வந்து ஈரான் வந்து பாதுகாப்போட தன் நட்பு நாடுகளுடைய கப்பல்களை அனுப்பி வைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வழியில இது வரைக்கும் இந்தியாவுடைய கப்பல், சீனாவுடைய கப்பல், பாகிஸ்தானுடைய கப்பல் உட்பட 9 நாடுடைய கப்பல் வந்து பாதுகாப்பாக வெளியேறி உள்ளதாகவும் வந்து ஈரான் அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து ஒரு எண்ணெய் டேங்கர் கப்பல் மட்டும் பயணித்து செல்வதற்கு ரூபாய் 18 கோடி செலுத்தி ஆகணும் அப்படின்னும் வந்து ஈரான் வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்களுடைய பாதுகாப்பு கொடுத்து அந்த கப்பலை கொண்டு வர்றதுக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பெரும் பொருளாதார நெருக்கடிக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிவிச்சுக்கிறோம். இது முக்கியமாக வந்து எண்ணெய் போக்குவரத்துக்கு மட்டும் இது வழிவகுக்கலை. இதை பார்த்தீங்க அப்படின்னா பல பொருட்களை ஏற்றி வரும் இடமாகவும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இதனுடைய விவரங்களை தெளிவாக பார்க்கலாம். இந்த நீரினை பார்த்தீங்கன்னா ஈரானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குன்னு சொன்னோம். ஈரான் அதை வந்து மூடி இருக்கு. ஏன்னா அமெரிக்கா தாக்குதல் நடத்துது, அமெரிக்கா தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் நடத்துது. இதை மூடி அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கு. மற்றும் மேற்கத்திய நாடுகளில் வந்து எண்ணெய் வந்து சப்ளை எப்பயும் ஆகக்கூடாது, மேற்கத்திய நாடுகளில் பொருளாதார வீழ்ச்சியை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லியும் இந்த நீரிணையை வந்து ஈரான் வந்து மூடி இருக்கிறாங்க. இதனுடைய பிரத்யேக காரணம் வந்து எண்ணெய் பாதுகாப்பு வந்து போவதை வந்து தடுப்பது. அதாவது ஹார்மோஸை வந்து மூடுனா உலக எண்ணெய் விலை வந்து பெரிய அளவில் உயர வாய்ப்பு இருக்குது.
அமெரிக்காவில் பெட்ரோல் விலை ஏறி அமெரிக்கா பொருளாதார நெருக்கடிக்கு ஏற்படுத்தணும்னு சொல்லி தான் ஈரான் வந்து மூடியிருக்காங்கன்னு ஈரான் அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. ஈரான் மீது அழுத்தம் கொடுப்பதால யார் அப்படின்னா ட்ரம்ப் வந்து ஈரான் கப்பல்களை அழித்து வராரு. இராணுவ கப்பல்களை அவங்களுடைய நேவியை வச்சியும் ஏர்ஃபோர்ஸை வச்சியும் அழித்து வர்றதுனால இந்த நீரிணையை வந்து திறந்து வைத்து ஈரானை வந்து பொருளாதார ரீதியாக பலவீனமாக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஆனால் இந்த தாக்குதல்னால அவங்க இதை வந்து மூடியே இருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. உலக வர்த்தகம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கடல் வழியா இந்த கால்வாய் வழியா சீனா போன்ற நாடுகள் இந்த ஹார்மோஸ் நீரிணைய மூடப்பட்டா உலக எண்ணெய் விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கணிசமாக வந்து உயர அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னும், இப்போ மூடப்பட்டு இருப்பதால் வந்து படிப்படியாக வந்து கச்சா எண்ணெயுடைய விலை கூடிக்கிட்டே வருது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிக்கிறோம். ஏனென்றால் பார்த்தீங்கன்னா இது உலகில் 20-25% இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக கச்சா எண்ணெய் வந்து விநியோகம் ஆகிட்டு இருக்கு உலகம் எங்கும். இது பொருளாதார நிபுணர்கள் வந்து இதை என்ன இப்போ சொல்கிறாங்க அப்படின்னா இந்த நீரிணையை மூடுறதுனால இந்த பொருளாதார நெருக்கடியும் கச்சா எண்ணெயுடைய விண்ணை தொடும் அளவுக்கு உயர வாய்ப்பு இருக்கணும். போர் தொடர்ந்து கொண்டே வந்தால் பல மாதங்களாக இருந்தால் விண்ணை முட்டும் அளவுக்கு பொருளாதார சீரழிவு கச்சா எண்ணெயுடைய விலை ஏற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. எதிர்பார்க்கப்படுறது என்ன அப்படின்னா உயர்வு வந்து குறுகிய காலமாக இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. போர் முடிந்தால் வந்து எண்ணெய் விலை குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு. ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 20% வந்து கச்சா எண்ணெயுடைய விலை உயர்ந்திருக்கு. ஒரு பீப்பாய்க்கு $100 அளவுக்கு இப்போ வந்து உயர்ந்து கொண்டு இருக்கிறது இந்த கச்சா எண்ணெயுடைய விலை. நீண்ட காலம், அதாவது நீண்ட காலமாக வந்து ஹார்மோஸ் நீரிணையை மூடுனா கிட்டத்தட்ட $150 அளவுக்கு கச்சா எண்ணெயுடைய விலை வந்து உயரும் அப்படின்னும், சில சந்தர்ப்பங்களில் இது வந்து 40%க்கும் மேலாக கச்சா எண்ணெயுடைய விலை உயர வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் வந்து சொல்லப்படுது. இந்தியாவில் இந்த தாக்கம் வந்து பெருமளவில் இருக்கும். ஏன்னா கச்சா எண்ணெயை சார்ந்துதான் வணிகங்கள் அனைத்தும் இருக்குது அப்படின்னும், இந்த பெட்ரோல் டீசல் விலை கடுமையாக வந்து உயரும் அப்படின்னும் சொல்லப்படுது. தற்போது எலெக்ஷன் வந்து 5 மாநிலங்களில் இருப்பதால் பார்த்தீங்க அப்படின்னா விலையேற்றம் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. தற்போதைய சூழலில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 2026 மார்ச்சில் மோதல் வந்து நடந்துட்டு இருக்கு. ஈரான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜலசந்தியை மூடுவதன் காரணமாக இந்த விலை வந்து ஏற்றம் நடந்து கொண்டிருக்குது. மோதல் தீர்ந்தால் மட்டுமே விலை வந்து இறங்கும் அப்படிங்கிற ஒரு கணிப்பும் இருக்குது. ஈரான் வந்து ஹார்மோஸ் நீரிணையை மூடியது அமெரிக்கா பார்த்தீங்கன்னா மற்றும் இஸ்ரேலில் தொடர் தாக்குதலுக்கு பதிலடியாக வந்து இருக்குது. இது போரில் வந்து 4வது நாளே இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து மூடிட்டாங்க அப்படின்னும், இது வந்து 7வது 8வது நாளுக்கு அப்புறம் தான் வந்து இதனுடைய எஃபெக்ட் வந்து உலக பொருளாதார நாடுகள் பொருளாதாரத்தை வீழ்ச்சி அடைய வைக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து தெரிய வந்தது. முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேல் வந்து தாக்குதல் ஒன்று. இரு நாடுகளும் ஈரானை குறிவைக்குது, வான்வெளி மற்றும் ட்ரோன் தாக்குதலை நடத்துது. ஈரானு இதுக்கு பதிலடியாக அச்சுறுத்தலுக்கு எதிர்கொள்ளும் வகையில் பதிலடி கொடுக்குற காரணம் அப்படிங்கிறது சொல்லி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸை வந்து மூடி வச்சிருக்காங்க. எண்ணெய் சந்தையில் வந்து ஒரு அழுத்தம் வந்து ஏற்பட்டு கொண்டிருக்குது. ஏன்னா உலகத்தில் 20 முதல் 25% கச்சா எண்ணெய் வந்து இறக்குமதி வழித்தடம் போக்குவரத்து வந்து இந்த ஜலசந்தி மூலமாக நடக்குது. இதை மூடுனா அமெரிக்கா சீனா பொருளாதாரம் நில ஒளிய ஆரம்பிக்கும், உலக பொருளாதாரம் ஆட்டம் காணும் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து இருக்குது. கப்பல் வந்து ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட இதில் வந்து 200 கப்பல்கள் பயணித்து வருது. இப்போ கப்பலை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறதுனால அங்கே கப்பல் தேக்க நிலை அதிகமாக இருக்குது. எண்ணெய் போக்குவரத்து முற்றிலும் முடங்கி இருக்குது. தற்போதுடைய நிலை வந்து மூடல் காரணமாக 150+ எண்ணெய் கப்பல்கள் வந்து தினமும் வந்து வர்றதுனால இது 3200 கப்பல்களுக்கு மேலே அங்கே இருந்த கப்பலை அப்படியே வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க. மாலுமிகள் பெரும் பிரச்சனைக்கு வந்து
ஈடுபட்டு பிரச்சனையை வந்து பின்னடைவை சந்தித்து இருக்கிறாங்க. அந்த ஹார்மோஸ் நீரிணை மூடல் வந்து இந்தியாவை பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கச்சா எண்ணெய் இறக்குமதியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது. ஏன்னா இங்கே வந்து நிறைய கச்சா எண்ணெய் வந்து இறக்குமதி செய்யப்படுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 50% கச்சா எண்ணெய் இந்த வழித்தடமாக தான் வந்துட்டு இருக்கு. இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து அதிகமாக இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன், அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வழியாக வந்துட்டு இருக்கிற கச்சா எண்ணெயை நம்பி இருக்குது. இதனால் பெட்ரோல், டீசல் மற்றும் எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது. பொருளாதார தாக்கங்கள், எண்ணெய் இறக்குமதி செலவு அதிகமாகிட்டே இருக்கு. ஒரு டாலர் வந்து விலை உயர்ந்தா 18,000 கோடி கூடுதல் இறக்குமதி செலவு இந்தியாவுக்கு ஆகும்னு வந்து பொருளாதார கணிப்பு வந்து இருக்குது. பணவீக்கம் ஜாஸ்தியாகும், தொழில்துறை போக்குவரத்து செலவுகள் உயர்ந்து பொருட்களுடைய விலை வந்து இந்தியாவில் வந்து அதிகரித்து மக்களுடைய வாழ்வு நலிவடைந்து மக்களுக்கு பொருளாதார பின்னடைவை வந்து இது ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. ரூபாயுடைய மதிப்பு பலவீனமாக வந்து போயிடும். அந்நிய செலாவணியில் கையிருப்பு குறைந்து நிதி நெருக்கடி வந்து ஏற்படும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் மூடி இருக்கிறதுனால. தற்போதைய நிலை வந்து ஈரான் அமெரிக்கா வந்து மோதலால், அதாவது 2026 மார்ச்சில் நடந்துட்டு இருக்கிற மோதலால் இந்தியாவில் எண்ணெய் கப்பல் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. எண்ணெய் இறக்குமதி அதிகமான அளவு சரிஞ்சிருக்கு. இதனால் ரஷ்யாவிலேருந்து கப்பல்கள் எண்ணெயில் கொண்டு வரதுக்கு அரசாங்கம் ஏற்பாடு செய்து கொண்டு இருக்குதுன்னு ஒரு தகவல் வந்து வருது. இந்திய எண்ணெய் கப்பல் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸில் தட்டுப்பாடு அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது. அரசு ரஷ்யா, ஆப்பிரிக்காவிடம் மாற்றாக வந்து இறக்குமதியை செய்வதற்கு பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்க. இப்போ இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், அதாவது ஹார்மோஸ் நீரிணை, அதாவது ஜலசந்தின்னு சொல்கிறாங்க. இதை வந்து தென்கிழக்கில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தென்கிழக்கில் ஓமன் வளைகுடாவையும் தென்மேற்கில் பாரசீக வளைகுடாவையும் இணைக்கும் ஒரு குறுகிய கடல் பாதை. இது கடலில் இது ஒரு மிக குறுகிய கடல் பாதை அப்படின்னு அழைக்கப்படுது. அதனால தான் ஈரான் வந்து இதை அதிகமான அளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்காங்க. ஈரான் கட்டுப்பாட்டிலிருந்து அமெரிக்கா மீட்டெடுப்பதுங்கிறது சிரமமான ஒரு விஷயம். இதனுடைய அளவு பார்த்தீங்க அப்படின்னா, ஹார்மோஸ் நீரிணையில் அளவு வந்து இந்த நீரிணையில் சுமார் நீள அளவு பார்த்தீங்கன்னா சுமார் வந்து 165 கிலோமீட்டர் பரப்பளவு, கிட்டத்தட்ட 100 மைல் தான் வந்து இதனுடைய அளவு. அதாவது ஒரு நாடு ஒரு 165 கிலோமீட்டர் பரப்பளவு கடலை வந்து ஈஸியாக வந்து பாதுகாத்துருவாங்க. அதை வந்து அவங்க கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருவாங்க. இதை ஈரான் வந்து செய்து முடித்துருவார்கள். அவங்ககிட்ட ஏவுகணை, ட்ரோனுகள் வந்து 2500 கிலோமீட்டர் வரைக்கும் செல்லக்கூடிய ஏவுகணை ஈரான்கிட்ட இருக்கிறதுனால எந்த கப்பலும் சுலபமாக இல்லை, கடக்க வந்து முடியாது ஈரான் அனுமதி இல்லாமல் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதன் குறுகிய அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 35 35 கிலோமீட்டர் தான் இருக்கும் அப்படின்னும் அகலம். அதனால் இதில் வந்து ஒரு மணி நேரத்தில் ஈரான் இதுக்குள்ள ஒரு ரோந்து பயணத்தையே முடித்து விட முடியும். அதாவது 21 22 மைல் தான் வந்து அகலம் இருக்குது. அதனால் இது வந்து ஈரான் வந்து சுற்றி வர்றதுக்கு 1 மணி to 2 மணி நேரம் தான் ஆகும் அப்படின்னும், கப்பல் வந்து எளிமையாக இதை கடக்க முடியாத எந்த கப்பலும் அப்படின்னு சொல்லப்படுது. இது முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது, இது வந்து நீளம் வந்து 165 கிலோமீட்டர், அகலம் வந்து 33 35 கிலோமீட்டர் தான் அகலம். தோராய பரப்பு என்னன்னு பார்க்கும்பொழுது 10,000 15,000 கிலோமீட்டர் வந்து இருக்குது. இதனுடைய அகலம் கம்மியாக இருப்பதனால இதை ஈரான் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் ஈஸியாக வைத்திருக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஹார்மோஸ் நீரிணை, அதாவது ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து உலக பொருளாதாரம் மற்றும் அரசியல் ரீதியாக மிக முக்கியமான ஒரு கடல் பரப்பு உலக பொருளாதாரத்தில். எண்ணெய் போக்குவரத்து மையம் இது. உலகில் தோராயமாக கிட்டத்தட்ட 1/3 அளவு கச்சா எண்ணெய் ஹார்மோஸ் நீரிணை வழியை கடல் மூலம் போக்குவரத்து செய்வது. இதை தான் வந்து ஈரான் இப்போ கட்டுப்பாட்டில் எடுத்து கப்பல்களை நிப்பாட்டியிருக்காங்க. இது ஈரான், அதாவது சவுதி, ஐக்கிய அரபு அமீரகம் போன்ற மேற்காசிய நாடுகள்,
இராணுவ மற்றும் பொருளாதார கட்டமைப்பில் இது வந்து இருக்குது. முக்கியமாக ஈரானுடைய கட்டமைப்பில் இருக்குது. பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா அரசியல் முக்கியத்துவம். இந்த நீரிணையை வந்து மூடப்பட்டால் தாக்குதல் நடந்தாலோ உலக எண்ணெய் விலை வந்து திடீரென உயர்ந்து அதிகமாக செல்லும். எனவே பார்த்தீங்கன்னா அமெரிக்கா உள்ளிட்ட பெருநாடு இங்கு இராணுவ கடற்படை கண்காணிப்பை மேற்கொள்ளணும். இதை அமெரிக்கா உங்களுடைய கட்டுப்பாட்டில் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அமெரிக்கா வந்து முக்கியமாக இங்கே எண்ணெய் வளத்தை குறி வைக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். இதை கட்டுப்பாட்டில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தற்காலிகமாக. இது பார்த்திங்கன்னா உலக நாடுகளில் பெரும் போக்குவரத்தை நிப்பாட்டிட்டு இருக்கிறது மட்டும் இல்லை, பெரும் பிராந்திய பதட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டுருக்கு. இது இப்படியே சென்றால் உலக பொருளாதாரம் மிக வீழ்ச்சி அடைய மிகவும் வாய்ப்பு அதிகமாக இருக்குது. சுருக்கமான கடல், அகலம் நீளம் கம்மியாக இருக்குது. அதனால் வந்து ஏற்கனவே ஈரான் கட்டுப்பாட்டில் இருக்குது. இதை திருப்பியும் அமெரிக்கா இஸ்ரேல் வந்து இதை கட்டுப்பாட்டில் எடுத்து பழைய மாதிரி இதனுடைய போக்குவரத்தை, கப்பல் போக்குவரத்தை, பொருளாதாரத்தை மீட்டெடுக்க முடியுமா அப்படின்னா அது மிகவும் சிறந்த மிகவும் வந்து கஷ்டமான ஒரு விஷயமாக தான் கருதப்படுது. அதனால் இவங்க வந்து இப்போ அமெரிக்கா 18 லட்சம் கோடி போருக்கு தேவைப்படும் அப்படின்னும் அதனுடைய நிதியை வந்து ஒதுக்கும்படியும் செனட்டில் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. 18 லட்சம் கோடி அளவுக்கு போர் நடக்கும் போகுது அப்படின்னு அமெரிக்க அரசாங்கம் தீர்மானித்து அதை ஒதுக்குனா பல வருடம் போர் வந்து நடப்பது உறுதியாகவும் பல பொருளாதார சீரழிவுகள் உலகத்தில் ஏற்படுத்தும். இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் வந்து ஈரானுடைய கட்டுப்பாட்டிலேயே தான் இருக்கும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம். அவங்க இதை மட்டும் கண்டிப்பாக திறக்க மாட்டாங்க முழுமையாக அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இதனால் வந்து இந்தியாவுக்கு பெரும் பொருளாதார நெருக்கடி, மக்கள்கள் வந்து பெரிய கஷ்டத்தை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் இருக்குது. இது அடுத்தடுத்து பல கட்டங்களை தாண்டி போகும் பொழுது தான் பொருளாதார நெருக்கடி எந்த அளவில் இருக்குது அப்படின்னும், சில சமயங்களில் லாக்டவுன் கூட பல நாடுகளில் செய்யலாம் அப்படின்னும், வேலை குறைப்புகளும் இதன் மூலமாக நடக்கலாம்னு வந்து சொல்லப்படுது. இது பெரிய மனித குலத்துக்கு பின்னடைவாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நம்ம இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ், இதனுடைய வரும் கப்பல்கள், இதனுடைய தாக்கம், உலக பொருளாதார தாக்கத்தை நம்ம பார்த்தோம். நம்மளுடைய சேனல் வேல்யூ அப்டேட்ஸை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறதுனால நம்ம போடுற கண்டென்ட் உங்களுக்கு உடனுக்குடன் ரீச் ஆகும். ரீச் ஆகிறதுனால நீங்கள் வந்து நம்ம போடுற விஷயங்களை தெரிந்து கொள்ளலாம். ஷேர் பண்ணுங்கள். ஃபுல்லாக வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்ஸ், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவதன் மூலமாக எல்லாரும் வந்து சிறப்பான விஷயங்களை வந்து தெரிந்து கொள்வார்கள். மிக்க நன்றி, வணக்கம்.